Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு நீங்க Angel's Care கிச்சன்ல பார்க்க போறது பட்ஜெட் கிரேவி. இப்போ ஆனியன்ஸ் விலை கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஆனியன்ஸ் இல்லாம இன்ஸ்டன்ட்டா டேஸ்டியா ஒரு கறி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பேச்சுலர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். 6 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டு தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோஸ் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீரகம் கருகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நசுக்கி வச்சுருக்க 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாயத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். தனியாத்தூள் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் இப்போ மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிரேவி நல்லா குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஆயில் மேலே வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஈஸி அண்ட் குவிக் பட்ஜெட் ரெசிபி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் சுட சுட ரைஸ்க்கு பெப்பர் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக அண்ட் அருமையாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரோட்டி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் இந்த டொமேட்டோ பியூரை மேகி அண்ட் பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ மல்டி யூஸ் டேஸ்டி கிரேவி ஷியூராக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.